அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்தியாவுல 1995 நடந்த எல்ஐசி வழக்க பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வழக்கு எப்ப நடந்ததுன்னா 1995 எல்ஐசிக்கும் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்திய ஒன்றியத்துக்கும் நடந்த ஒரு வழக்கு தான். என்னோட இன்ட்ரோடக்ஷனை பார்க்கும்போது எல்ஐசி அப்படிங்கிறது வெறும் இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் கிடையாது. இது இந்திய மக்களுடைய, அதாவது இந்த பாலிசில ஹோல்டரா இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய பணத்தை, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இங்க என்ன கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, யாரு எல்ஐசிய கண்ட்ரோல் பண்றது, கவர்மெண்டா இல்ல சட்டமா? இந்த கேஸோட பேக்ரவுண்ட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1990 காலகட்டங்கள்ல ஐடிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருந்தது. இந்த ஐடிசி அப்படின்னா இது இந்தியன் டொபேக்கோ கம்பெனி. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கம்பெனி வாங்க இருந்தாங்க. சோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்ஐசி கிட்ட கேட்டுக்கிட்டது என்னன்னா, அந்த ஐடிசி உடைய லார்ஜ் ஷேர், அதிக பங்குகளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்ஐசிக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த டைரக்ஷன் அடிப்படையில எல்ஐசி என்ன பண்ணாங்க அப்படின்னா, மக்களுடைய பணத்தை யூஸ் பண்ணி அந்த ஐடிசி கம்பெனியுடைய ஷேரை வாங்கினாங்க. இப்படி இந்த எல்ஐசி பாத்தீங்கன்னா ஐடிசி கம்பெனியுடைய ஷேரை வாங்கினாங்க இல்லையா, இந்த விஷயத்தை தான் சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் செய்யப்பட்டது. ஓகேங்களா? இங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐடிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தியன் டொபேக்கோ கம்பெனி, அது ஆல்மோஸ்ட் மூழ்கிறதுக்கு இருந்தது. இல்ல அப்படின்னா அதை ஒரு ஃபாரின் கம்பெனி வாங்க நினைச்சதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருக்கிட்ட டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னா எல்ஐசி கிட்ட கொடுத்தாங்க. எல்ஐசி கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லார்ஜ் ஷேரை பாத்தீங்கன்னா ஐடிசி அந்த கம்பெனியுடைய லார்ஜ் ஷேரை பாத்தீங்கன்னா வாங்க சொன்னாங்க. சோ அதன் அடிப்படையில எல்ஐசியும் அதிக பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த எல்ஐசி உடைய கம்பெனியுடைய ஷேர் வாங்கினாங்க. இந்த விஷயம் தான் சுப்ரீம் கோர்ட்டால சேலஞ்ச் செய்யப்பட்டது. இங்க மெயின் லீகல் கொஸ்டின் என்ன ரைஸ் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, Can the government direct LIC to invest money for political or strategic reason அப்படின்னு கேட்டாங்க. அதாவது கவர்மெண்ட் எல்ஐசி கிட்ட டைரக்ஷன் கொடுக்கலாமா? எதுக்காக அப்படின்னா, பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும், அதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் ரீசனாக, ஒரு அரசியல் ஆராயத்துக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்ஐசி கிட்ட டைரக்ஷன் கொடுத்து ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியோட ஷேரை வாங்க சொல்லலாமா அப்படின்னு கேட்டாங்க. அது இல்லாம எல்ஐசி அப்படிங்கிறது இண்டிபெண்டா இல்லையா ஒரு கவர்மெண்ட் ஏஜென்டா அப்படின்னு கேட்டாங்க. எல்ஐசி அப்படிங்கிறது ஒரு தனித்து செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமா இல்ல இது வெறும் கவர்மெண்டோட ஏஜென்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுல இந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் கிளியர்லி செட், ஓகேங்களா, எல்ஐசி அப்படிங்கிறது ஒரு ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன் தான். ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன் அப்படின்னா பாராளுமன்றத்தால் சட்டம் இயற்றப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான். எல்ஐசி அப்படிங்கிறது ஒரு ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன் தான். இது ஒன்னும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிடையாது, ஒரு அரசாங்க துறை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம கவர்மெண்ட் டைரக்ஷன் மஸ்ட் பி ரீசனபிள் அண்ட் லாஃபுல் அப்படின்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷன் அப்படிங்கிறது ரீசனபிளா இருக்கணும், காரணத்தோட இருக்கணும், அது இல்லாம சட்டத்துக்கு உட்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அப்புறம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டஸ் நாட் மீன் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டஸ் நாட் மீன் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, கவர்மெண்டோட பவர் மக்களுடைய நல்லதுக்காக தான் பயன்படுத்தணும், பப்ளிக்கோட வெல்ஃபேருக்காக தான் பயன்படுத்தணும், அவங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து எல்ஐசி ஃபர்ஸ்ட் டியூட்டி டுவர்ட்ஸ் பாலிசி ஹோல்டர். எல்ஐசி உடைய முதல் கடமை என்னவா இருக்கணும் அப்படின்னா, அதை நம்பி போட்டிருக்கக்கூடிய பாலிசி ஹோல்டர் மேலதான் இருக்கணும். எல்ஐசி உடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன இருக்கணும் அப்படின்னா, பாலிசி ஹோல்டர் மேலதான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் கோர்ட் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்ஐசி டீல்ஸ் வித் பப்ளிக் ஃபண்ட். ஓகேங்களா, எல்ஐசி அப்படிங்கிறது ஒரு மக்களுடைய பொது பணத்தை டீல் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அதனால இது எடுக்கக்கூடிய டிசிஷன் எப்பவுமே ஃபேரா இருக்கணும், ஓகே, நியாயமானதா இருக்கணும், அப்புறம் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். ஓகேங்களா, என்ன செய்யறாங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியற மாதிரி இருக்கணும், பேஸ்ட் ஆன் எக்ஸ்பர்ட் ஜட்ஜ்மெண்டா இருக்கணும். கவர்மெண்ட் கேனாட் மிஸ்யூஸ் இட்ஸ் பவர். அதே மாதிரியே கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க நல்லா கவனிச்சீங்க, ஃபைனல் டிசிஷன் என்ன எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் டைரக்ஷன் டு எல்ஐசி வாஸ் இன்வாலிட். ஓகேங்களா, கவர்மெண்ட் எல்ஐசி கிட்ட ஐடிசி ஷேர் வாங்க சொன்னாங்கல்ல, அது தப்பு. ஓகேங்களா, கவர்மெண்ட் டைரக்ஷன் கொடுத்ததே தப்பு, எல்ஐசி கிட்ட கவர்மெண்ட் டைரக்ஷன் கொடுத்தது தப்பு, இஸ் இன்வாலிட் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே எல்ஐசி மஸ்ட் டேக் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். எல்ஐசி எப்பவுமே பாத்தீங்கன்னா தனித்து தான், இல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான முடிவுகளை அவங்களே தான் எடுக்கணும், கவர்மெண்ட் டைரக்ஷனோட இருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே பாலிசி ஹோல்டர் இன்ட்ரெஸ்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். யார் பாலிசி ஹோல்டரோ அவங்களுடைய நல்லதுக்காக தான் இருக்கணும், அவங்கள தான் ஃபர்ஸ்ட் நீங்க மதிக்கணும், அவங்களுக்கோசரம் தான் நீங்க செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க.
இந்த கேஸ் வந்து எதுக்காக எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, why this case is important for exam அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது protect autonomy of statutory body. statutory body அப்படின்னா பிற அரசியல் சார்ந்த நிறுவனங்கள். எதெல்லாம் அரசியல் சார்ந்த நிறுவனங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்ஐசி, ஆர்பிஐ, செபி, இது எல்லாமே அரசியல் சார்ந்த நிறுவனங்கள். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல சட்டம் போட்டு உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள். அதனாலதான் இத ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட் கிடையாது. they have the freedom to take independent decision. அதனால எல்ஐசி, ஆர்பிஐ, செபி இவங்க எல்லாருமே ஒரு பாராளுமன்றம் சட்டம் போட்டு உருவானனால இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தனித்து இவங்களால முடிவுகளை வந்து எடுக்க முடியும். இண்டிபெண்டன்ட் டிசிஷனை வந்து இவங்களால எடுக்கலாம். ஓகேங்களா? அது இல்லாம இந்த கேஸ் இன்னொரு விஷயத்துல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ட் ஆர்பிட்ரரி கவர்மெண்ட் கண்ட்ரோல் அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க இல்லையா, தனித்த முறையில கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அததான் ஆர்பிட்ரரி அப்படின்னு சொல்லுவோம். தன்னிச்சையா வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்றாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு தடை ஏற்படுத்தினுச்சு. அது இல்லாம ஸ்ட்ரென்தன் ஆர்டிகல் 14, அதாவது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான், அது மக்களா இருக்கட்டும் இல்ல கவர்மெண்டா இருக்கட்டும் எல்லாமே சட்டத்துக்கு முன்னாடி சமம் தான், யாருமே வந்து அவங்களுடைய ரூலை வந்து அதிகம் பயன்படுத்தக்கூடாது, அவங்களுடைய பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் வேற சொல்லி இருப்பாங்க. ஒன்லைன் ரிவிஷன் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்ஐசி அப்படிங்கிறது வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1995ல வந்து நடந்த ஒரு வழக்கு. எல்ஐசி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா நடந்தது. இதுல என்ன முடிவு செய்யப்பட்டதுன்னா, கவர்மெண்ட் cannot give arbitrary direction to எல்ஐசி. அதாவது கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தன்னிச்சையான ஒரு டைரக்ஷனை, ஒரு வழிகாட்டுதலை எல்ஐசிக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பாலிசி ஹோல்டரோட இன்ட்ரெஸ்ட் இஸ் பாரமவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஹையர் பிரியாரிட்டி. பாலிசி ஹோல்டர் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய நல்லதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. ஓகேங்களா? இன் ஷார்ட், இங்க ஒரே லைன்ல முடிக்கணும் அப்படின்னா, எல்ஐசி வழக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க ஒரு டைரக்ஷன் கொடுத்து எல்ஐசி கிட்ட ஐடிசி கம்பெனியோட ஷேரை வாங்க சொன்னாங்க. அது ஒரு நல்லதுக்காகவும் இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் பொலிட்டிக்கல் ரீசனாவோட இருக்கலாம். பட் இங்க என்ன மெயின் கருத்தே என்ன அப்படின்னா, மெயின் கோரே என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்ஐசி கிட்ட டைரக்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, ஐடிசியோட லார்ஜ் ஷேரை வந்து வாங்கி அதை நாட்டுரிமை ஆக்கணும்னு நினைச்சாங்க இல்லையா, அங்க என்ன கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னா, அதை நீங்க பண்ணலாம், ஆனா அது எப்படி மக்களுடைய பணத்தை வந்து எடுத்து நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற கொஸ்டின் தான் இதுல ரைஸ் ஆனிச்சு. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா?